பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் நெல்லை மாநகராட்சி 6வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பவுல்ராஜ் வேட்புமனு தாக்கல் செய்தார். நெல்லை மாநகராட்சியின் 6வது வார்டு மாமன்ற உறுப்பினராக பணியாற்றி வரும் பவுல்ராஜ் பாளையங்கோட்டை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தாமிரபரணி நதியில் கழிவுநீர் கலப்பதை சுட்டிக்காட்டும் விதமாக தாமிரபரணி நதியிலிருந்து குடத்தில் தண்ணீரை எடுத்து சென்று சுயேட்சை வேட்பாளர் பவுல்ராஜ் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தாமிரபரணி நதியின் பாதுகாப்பை உறுதி செய்வேன் என்றும் மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றுவேன் என்றும் உறுதியளித்துள்ளார். மேலும் பவுல்ராஜ் திமுக மாமன்ற உறுப்பினராக இருந்தபோது தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க மாநகராட்சி கூட்டங்களுக்கு தூய்மைப்படுத்தும் எந்திரத்தை எடுத்து சென்று நூதன முறையில் போராட்டங்களில் ஈடுபட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே மாநகராட்சியில் மாமன்ற உறுப்பினராக இருந்து பலமுறை தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை எதிர்த்து குரல் கொடுத்து அதிகாரிகளுடைய நடவடிக்கை எதுவுமே இல்லைங்கிறதுனால ஒரு குடம் தண்ணியை எடுத்துகிட்டு போய் இது குடிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கான்னு சொல்லி இதே மாமன்ற கூட்டத்துக்கு நான் வந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த நேரத்தில் தான் இது ஒரு பேச்சு பொருளாச்சுது. அதை தொடர்ந்து தான் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் வந்து நேரில் ஆய்வு மேற்கொண்டு சுமார் 30 இடத்துல கழிவுநீர் கலப்பதை உறுதி செய்திருந்தாங்க. அந்த நேரத்தில் மாமன்ற கூட்டத்தில் நாங்கள் எழுப்பின கேள்விக்கு என்ன பதில் சொன்னாங்கன்னா, 6 மாதத்துக்குள் இதை நாங்கள் சரி செய்து விடுவோம், இதை உடனே சரி செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் சுமார் 1 வருடமாக இதை சரி செய்யாத காரணத்தினால 1 வருடம் கழித்து நான் கையில் சுத்திகரிப்பு இயந்திரத்தை எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி மக்கள் சுத்தமான குடிநீரை குடிக்கிறதுக்கு எப்போது வழிவகை செய்யப்படுங்கிற மாதிரி நான் தொடர்ந்து கேள்வி எழுப்பி கொண்டே இருந்தேன். அதனுடைய விளைவாக மக்கள் விரோத திட்டங்களை எதிர்த்தும் மக்கள் மீது சுமத்தக்கூடிய வரி சுமையை எதிர்த்தும் என்னுடைய தொடர் போராட்டங்கள் இந்த மாநகராட்சியில் ஒரு மாமன்ற உறுப்பினராக முன்னெடுத்திருக்கேன். இந்த நிலையில தான் இந்த சட்டமன்ற தேர்தலில் பாளையங்கோட்டை தொகுதி மக்களுடைய குறைகளை கோரிக்கைகளை சொல்லி சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பதற்காக மக்கள் மீது வைத்துள்ள அதிக நம்பிக்கையின் பேரில் நான் சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கேன்.